நம்மள நிறைய பேருக்கு ஐடி ஜாப்குள்ள போகணும்னு ஆசை இருக்கும். பட் கோடிங் வராதனால எந்த ஜாப்குள்ள போகிறதுன்னு தெரியாம இருக்கும். கோடிங் வரவங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோ இல்ல டேட்டா சயின்ஸோ இந்த மாதிரி ஜாப் வந்து சூஸ் பண்ணிட்டு போலாம். கோடிங் வராத நம்ம எந்த ஜாப்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஓனர் ஆர் ப்ராடக்ட் மேனேஜர். இப்போதைக்கு நான் இந்த 2 ரோல பத்தி தான் பேச போறேன். இப்போ ப்ராடக்ட் மேனேஜருக்கும், ப்ராடக்ட் ஓனருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுவாரு. இப்போ வந்து கஸ்டமர் வந்து என்ன பெயின் பாயிண்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்றாங்க, என்ன ப்ராடக்ட் வந்து இப்போ ஹை டிமாண்ட், இந்த ப்ராடக்ட்டை நம்ம பில்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு ஒரு காம்படிட்டிவ் அனலைசிஸ் பண்ணுவாங்க. இப்போ அமேசான் பிரைம் மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ண போவீங்க அப்படின்னா, உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் யாரு, நெட்ஃப்ளிக்ஸா, ஹாட் ஸ்டார் இந்த மாதிரிலாம் எடுத்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம என்ன யூனிக்காக தரப்போகிறோம், இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ ப்ராடக்ட் மேனேஜர் வந்து மோஸ்ட்டாக வந்து சிஇஓ இல்லை ஒரு லீடர்ஷிப் டீம் கிட்ட தான் ரிப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒன்று உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் வரும், இல்லை இவங்களோட ஐடியா வந்து கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் கோல்ஸு அதுக்கப்புறம் மெட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் செட் பண்ணிட்டு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப்போட ஒரு ப்ராடக்ட் ஓனர் கிட்ட கொடுப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் ஓனரோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரோல் வந்து எக்ஸிகியூஷன் ரோலாக தான் இருக்கும். அதாவது இந்த பிளான்குள்ள இந்த இது முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டெவலப்பரோடையோ டிசைனரோடையோ டெஸ்டிங் டீமோடையோ கனெக்ட் பண்ணி, ஸோ ஸ்ப்ரிண்ட் வைஸ் வந்து யூசர் ஸ்டோரி எழுதுறது, அந்த ப்ராடக்டோட ஃபியூச்சர் வந்து கரெக்டாக இந்த ஃபேஸில் டெலிவரி பண்ணுறோமா, ப்ராடக்ட் பேக்லாக், ப்ராடக்ட் க்ரூமிங் இதெல்லாம் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து கிவன் டைம்குள்ளே டெலிவரி பண்ணி கொடுக்கறது தான் ப்ராடக்ட் ஓனரோட வேலை. ஸோ ப்ராடக்ட் ஓனருக்கு வந்து மோஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஓனர் வந்து ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் கிட்ட ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் மேனேஜர் வந்து சிஇஓ இல்லை ஒரு லீடர்ஷிப் டீம் கிட்ட ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. ஸோ 2 ரோலுமே பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் அண்ட் ஹை சேலரி ரோல். ஸோ நீங்கள் இது என்னன்னு ரிசர்ச் பண்ணி தாராளமாக நீங்கள் இந்த ரோல்ஸ்க்கும் ட்ரை பண்ணலாம்.